இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம். படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை, ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது. இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ். என்கிட்ட வீடியோஸ் இருக்கு. நான் எடுத்த வரைக்கும் ஒரு 10 வீடியோஸ் என்கிட்ட இருக்கு. இது இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணுங்கிற அதுக்கு மேல இருக்கு சார். ரொம்ப பாசிட்டிவா வந்தது. எவ்ரிடே தியேட்டர் விசிட்ஸ் போறேன், மக்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்றேன். என்னோட கேள்வி முடிச்சிருங்க. சோ இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி படிதான் பண்ணீங்களா? அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம், என்ன சார் சொன்னாரு, தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ அது தப்பா சொல்லாதீங்க அப்படின்னும் போது ஒரு விமர்சனம் ரெண்டுமே வரும், அதை எடுத்துக்கணும். இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்க பண்ணாலும் தப்பு தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணிருப்போம், அதனால பேசுறாங்க. இதனால அந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில்? அவ்வளவுதான். மக்கள் சொல்லல, அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன். ஏன்னா நான் டெய்லி தியேட்டர் போறேன், எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனா அன்னைக்கு கேமரா எல்லாம் தூக்கிட்டே போயிட்டோம். மக்கள் கிட்ட ஓப்பனாவே கேட்டுடலாம், ஜெனியூனா என்ன ரிவ்யூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா 10/10 கத்துறாங்க. பட் எங்களுக்கு பத்திரிகையில 10/10 யாரும் கொடுக்கல. பட் அதை நாங்க அதை ஒரியும் பண்ணிக்கல. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது, அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு, இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட், அதுக்காக நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க. உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க. இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும். அதோட ஃபுட்ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது. எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே, இப்போ மண்டே டியூஸ்டே எல்லாம் தான் போயிட்டு இருக்குது. அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு 150 பேரை கூட்டிக்கங்க. மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்க மறுபடியும் ஒரு ப்ரிவியூ போடுறோம், அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களே இருங்க, நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல. அப்போ ப்ரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க, நாங்க அதை தாராளமா ஏத்துக்கிறோம். ஈவன் யூ கேன் வித் இந்த மூவியை வந்து நீங்க தியேட்டர்ல இருந்து கூட வெளியே எடுத்துருங்க. ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது. ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்க ரெகுலரா தியேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்லை. ப்ளீஸ் நீங்க யாரா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிகாஸ் மீடியா அண்ட் பிரஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு வில் அரேஞ்ச் ப்ரிவியூங்க. தாராளமா நீங்களே, ஐ திங்க் இங்க நிறைய பேர் ட்விட்டர்லயும் நிறைய ட்ரெண்டா இருக்கீங்க, ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம். அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்து 150 மெம்பர்ஸ் ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க. டெஃபினட்டா ரிவ்யூ போடலாம். அங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்க அடுத்த நாள் எங்க படத்தை தியேட்டர்ல இருந்து எடுத்துறோம்.